வாக்கு தீ பரவட்டும். நீங்கள் ஏன் நடிகர் விஜயின் அரசியலை பற்றி பேசுவதில்லை என்று வாட்ஸ்அப்பில் ஒருவர் செய்தி அனுப்பியிருக்கிறார். விஜயே அரசியல் பேசுவதில்லை, விஜய் பேசுவதும் அரசியல் இல்லை. அங்கும் விஜய் தன்னை பற்றித்தான் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? 1, வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன். 2, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். 3, வலியோடு வந்திருக்கேன். 4, உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன். 5, என்ன கைவிட்டுறாதீங்க. 6, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த 6 ஸ்டேட்மெண்ட் தான் இதுவரை அவரிடமிருந்து வந்திருக்கு. இந்த 6லும் அரசியல் இல்லை. அவருக்கு ஆறுதல் வேண்டுமானால் சொல்லலாம். என்னைய கரூர் சம்பவத்தில் மாட்டிவிட பார்த்தாங்க என்று சொல்கிறார். மதியம் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்தது யாருடைய சதி? விஜயை குறிப்பிட்ட நேரத்துக்கு வரக்கூடாது என்று யாராவது தடுத்து விட்டார்களா? பொதுவாக தலைவர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் சொன்ன நேரத்தை விட முன்கூட்டியே வந்து விடுவார்கள். ஆனால் 8 மணி நேரம் காக்க வைத்தது யார் குற்றம்? அதற்கு 5 மணி நேரம் முன்னதாக வந்து சுமார் 12 மணி நேரமாக சாப்பிடாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், மூச்சு திணறலில் செத்து விழுந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு திரும்பி வந்தது யாருடைய குற்றம்? நான் வர்றேன் என்றவர் தலைமறைவாகியது ஏன்? மரணித்த 41 உயிர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு கூட இதுவரை போகாதது யார் குற்றம்? கரூர் சம்பவம் திமுகவின் சதி என்றால் பாஜகவின் சிபிஐ விஜயை எதற்காக விசாரித்தது? பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கும் சென்சார் போர்டு ஜனநாயகன் படத்தை தடை செய்ததற்கு திமுக எப்படி பொறுப்பாக முடியும்? ஜனநாயகன் தடை செய்ததும் திமுக சதியாம், ஜனநாயகன் லீக் ஆனதும் திமுக சதியாம். உலகம் இதுவரை நடக்காத ராஜதந்திரமாக இது இருக்கிறது. விஜய்க்கும் அவர் மனைவிக்குமான பிரச்சனை எப்படி திமுக பொறுப்பாக முடியும்? இப்படி தனது சொந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் நீதி கேட்டு ரோட்டுக்கு வந்திருக்கிறார் விஜய். 41 பேர் செத்த சோகமும் இல்லை, சிபிஐ வளைத்த சோகமும் இல்லை, மனைவி டைவர்ஸ் அனுப்பிய சோகமும் இல்லை, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண முடியாத சோகமும் இல்லை, 400 கோடி பட்ஜெட் படம் திருட்டுத்தனமாக லீக் ஆன சோகமும் விஜய் முகத்தில் இல்லை. ஹாயாக சைக்கிளில் சுற்றுகிறார். எல்லாமே செட்டப்பாக தான் இருக்கிறது. விஜய் அரசியலை பற்றி முதல் வீடியோவிலேயே தெளிவாக சொல்லிவிட்டேன். திமுக பக்கம் இருக்கும் சிறுபான்மையினரின் வாக்குகளை உடைப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் விஜய் கட்சி. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் உடைந்து விஜயுடன் சேரும் என்று பாஜக நினைத்தது. அப்படி யாரும் வரவில்லை. எனவே நடிகர் தனியாக நிற்கிறார். இந்த தேர்தலில் அவர் வாங்கும் வாக்கு விழுக்காடு கணிசமாக இருந்தால் அவரை நாடாளுமன்ற தேர்தலில் தனது அணியில் சேர்த்து கொள்ளும் பாஜக. இதுதான் பாஜக வைத்திருக்கும் திட்டம். சாணக்கியபுரியாக இருக்கும் டெல்லியில் இது அனைவருக்கும் தெரியும். தென்னிந்தியாவில் ஆட்சியை கைப்பற்ற ஆபரேஷன் திராவிடா என்ற திட்டத்தை பாஜக போட்டுள்ளதாக 2018ஆம் ஆண்டு டெல்லி பத்திரிகையாளர் ஒருவர் எழுதினார். ஆந்திராவில் ஆபரேஷன் கருடா, தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஆபரேஷன் ராவணா, கர்நாடகாவில் ஆபரேஷன் குமார என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள். ஆந்திராவில் சிரஞ்சீவி பவன் கல்யாண், கேரளாவில் சுரேஷ் கோபி மோகன்லால் என திட்டமிட்டார்கள். தமிழ்நாட்டில் ரஜினி சிக்கவில்லை என்றதும் விஜயை வளைத்தார்கள். எனவே இதெல்லாம் பெரிய ரகசியங்கள் இல்லை. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று விஜய் சொன்ன வியாக்கியானம் மாக்கியவல்லிக்கே தெரியாதது. கொள்கை எதிரிதான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். நான் பாஜகவையும் எதிர்ப்பவன் என்று காட்டுவதற்காக அவர் அப்படி சொல்லிக் கொண்டார். ஆனால் அதன் பிறகு அதை சொல்லவே இல்லை. கொள்கை எதிரியாம் பாஜகவை ஒரே ஒரு முறை 1 நிமிடம் தாக்கி பேசியிருக்கிறார். அரசியல் எதிரியாம் திமுகவை அர்த்தமற்ற வகையில் விமர்சிக்கிறார். சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கும் மோடியை விட்டுவிட்டு திமுக அரசின் கணக்கில் எழுத பார்த்தார் விஜய். என் படத்தை யார் தடை செய்தார்கள் என்று உங்களுக்கே தெரியும் என்கின்றார் விஜய். மக்களுக்கு தெரியும். அந்த பெயரை சொல்ல முடியாமல் போன மௌனத்தில் தான் விஜயின் கொள்கையும் அரசியலும் அடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அரசியல் இமேஜை உடைக்க உருவாக்கப்பட்டதுதான் விஜய். அதனை அவர் வஞ்சனை இல்லாமல் செய்கிறார். அடுத்த மாதம் அவரது சினிமா வேலையில் மூழ்கி விடுவார். தேர்தல் நாளோடு அவரது பொலிட்டிக்கல் கால்ஷீட் முடிந்துவிடும். ஜனநாயகன் அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதால் அவர்களே லீக் ஆக்கிவிட்டார்கள். அவரை பொறுத்தவரையில் இப்போது நடக்கும் மீட்டிங்குகளும் ஷூட்டிங்குகள் தான். சினிமாவில் டைரக்டர்கள் நிஜத்தில் இருப்பார்கள். மீட்டிங் டைரக்டர்கள் டெல்லியில் இருப்பதால் மீட்டிங்கை விஜயே கேன்சல் செய்கிறார். அப்படியானால் பேக்கப் யார் சொல்ல வேண்டும்? மக்கள் தான் சொல்ல வேண்டும்.